திமுக கூட்டணி தமிழகத்தின் புதுச்சேரியின் ஒட்டுமொத்த தொகுதிகளையும் கைப்பற்றியிருக்கின்றது. 40 தொகுதிகளையும் கைப்பற்றி இருக்கக்கூடிய திமுக இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக சற்று முன்பாக அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்களுடன் ஒரு சந்திப்பினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது முதலமைச்சர் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் மறைந்த அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் நினைவிடத்திற்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். 40 தொகுதியிலும் திமுக ஒரு மகத்தான வெற்றியை தமிழகத்தில் பதிவு செய்திருக்கின்றது. சொல்லி அடிப்பதை போன்று திமுக கூட்டணி இந்த தேர்தலில் சொல்லி அடித்திருக்கின்றார்கள். நாடும் நமதே 40ம் நமதே என்று சொல்லியிருந்த திமுக கடுமையான தேர்தல் பரப்புரையை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டிருந்தது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் திமுகவிற்காக தேர்தல் பரப்புரையில் தமிழ்நாடு முழுவதும் சென்று செய்திருந்த பணிகளை சொல்லி வாக்குகளை சேகரித்தார்கள். அடுத்த கட்டமாக செய்ய போகின்ற பணிகளையும் சொல்லியிருந்தார்கள். தமிழகத்தில் திமுக அறிவித்திருந்த சட்டமன்ற தேர்தலின் போதான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதையெல்லாம் எடுத்து கூறி பெண்களுக்கான கட்டணமில்லா பயணம், மாதாந்திரம் பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய 1000 ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்து கூறி அதில் இருக்கக்கூடிய அந்த சில விதிகளும் தளர்த்தப்பட்டு அனைத்து மகளிருக்கும் வழங்கப்படும் என்கின்ற வாக்குறுதிகளை எல்லாம் தேர்தல் பரப்புரையின் பொழுது அறிவித்திருந்தார்கள். அதற்கு ஏற்ப தற்பொழுது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி இருக்கின்றது. கடந்த முறை கூட ஒரே ஒரு தொகுதியை அதிமுகவிற்கு திமுக ஒரு வாய்ப்பாக கொடுத்து விட்டிருந்தது. தேனி மக்களவை தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் இந்த முறை ஒரு தொகுதியை கூட விட்டுத்தர மாட்டோம் என்று ஒட்டுமொத்த தொகுதியையும் அதிமுகவிடமிருந்தும் பாஜக கூட்டணி ஏற்படுத்தியிருந்த கடுமையான போட்டிகளுக்கு இடையிலும் வென்று காட்டி இருக்கின்றது திமுக. சற்று முன்பாக கூட இந்த வெற்றி தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இந்தியா கூட்டணியில் ஒரு வலிமையான கட்சியாக வந்திருக்கின்றீர்கள், பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு வந்தால் அதனை ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்வி அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் முன்வைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அதை சுட்டிக்காட்டி எழுப்பப்பட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதில் தந்த பொழுது தன்னுடைய உயரம் என்ன என்பது தனக்கு தெரியும் என்று சொல்லியிருந்தார். இதே போன்ற ஒரு கேள்வி கடந்த காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களிடமும் கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 96 காலகட்டத்தில் எழுப்பப்பட்டதாக அரசியல் வரலாற்றில் எழுதியிருக்கின்றார்கள், சொல்லியிருக்கின்றார்கள். அரசியலாளர்கள் இன்றும் அதை நினைவு கூறுகின்றார்கள். அப்பொழுது கலைஞர் கருணாநிதியை நோக்கி இதே போன்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதாம். நீங்கள் பிரதமராவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதை பயன்படுத்தி கொள்வீர்களா என்று. ஆனால் அப்போது கருணாநிதி சொன்னாராம், என்னுடைய உயரம் என்ன என்பது எனக்கு தெரியும் என்று. அதே போன்ற ஒரு பதிலை கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய மகன் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலினிடமும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய தந்தை என்ன பதிலை சொன்னாரோ அதே பதிலை தந்துவிட்டு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்திலிருந்து தன்னுடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி துயில் கொள்ளக்கூடிய சென்னை மெரினா கடற்கரையின் நினைவிடத்திற்கு வந்திருக்கின்றார். அண்ணா நினைவிடத்திலும் அவர் மரியாதை செலுத்தி இருக்கின்றார். திமுகவினர் ஒரு உற்சாகமான மனநிலையில் காணப்படுகின்றார்கள். திமுகவை பொறுத்தவரை 40 மக்களவை தொகுதியிலும் ஒரு மகத்தான வெற்றியை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த வெற்றியின் மூலமாக இந்தியா கூட்டணியினுடைய மிகப்பெரிய வலிமை வாய்ந்த கட்சியாக திமுக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றது. மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்களுக்கு நிகராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் தன்னை இந்தியா கூட்டணியில் நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே இந்தியா கூட்டணி எடுக்கப் போகின்ற அரசியல் முடிவுகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லக்கூடிய கருத்துகள் முக்கியத்துவம் வழங்கப்படும் என்ற அடிப்படையில் நாளைய தினம் நடைபெறக்கூடிய கூட்டத்திலும் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கின்றார். சற்று முன்பாக அதை உறுதி செய்திருந்தார். திமுக இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தில் பங்கேற்கும் என்று சொல்லியிருந்தார். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் அண்ணா நினைவிடங்களில் மரியாதை செலுத்திவிட்டு முதலமைச்சர் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். திமுகவினர் தமிழகம் முழுவதும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்று பிற்பகல் முதலே அண்ணா அறிவாலயத்தில் மேளதாளம் முழங்க திமுகவினுடைய தொண்டர்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தியதை பார்த்திருந்தோம். அடுத்தது இலக்கு 2026 தான் என்று சொல்லிவிட்டு திமுகவினர் தங்களுடைய உற்சாகத்தை உத்வேகத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை காட்டிலும் கூடுதலான தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றுள்ள போதும் கூட இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சில வாய்ப்புகளும் இருப்பதாக பார்க்க காரணம் திமுக பெற்றிருக்கக்கூடிய 40 இடங்களும் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஒருவேளை திமுக கூட்டணி இதை பெறாவிட்டால் இந்தியா கூட்டணிக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும்.